வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேதன சின்னதா ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த டாஸ்க்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? நீட்டிப்பு துண்டிப்புன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ள ரெண்டு கலர்ல பேண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ரெட் கலர் பேண்ட் இருக்கும், ஒரு கிரீன் கலர் பேண்ட் இருக்கும். ரெட் கலர் பேண்டை பொறுத்தவரைக்கு துண்டிப்புன்னு சொல்லி போட்டிருக்கோம், கிரீன் கலர் பேண்டை பொறுத்தவரைக்கு நீட்டிப்புன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த டாஸ்க்கை எப்படி பிளே பண்ணணும்னா, வீட்டுக்குள்ள யாரையா ஒருத்தரை சூஸ் பண்ணி இவங்களுக்கும் எனக்கும் இருக்க அந்த உறவை வந்து நான் நீட்டிக்க விரும்புறேன் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து கிரீன் கலர் பேண்ட் கொடுக்கணும். இல்ல ப்ரோ இவங்களுக்கு எனக்கு இருக்க உறவு முறையை இப்பவே நான் கட் பண்ண விரும்புறேன், எனக்கு இவங்க உறவே வேண்டாம், இவன் எனக்கு வேண்டாம் ப்ரோ அப்படின்னா ரெட் கலர் பேண்ட் கொடுக்கணும். அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க்ல பல பேருக்கான உண்மை முகங்கள் வெளியே வரும். ஏன்னா லாஸ்ட் சீசன்ல ஒருத்தவங்க கடந்தாங்க ஜம்பிங் ஜபாக் ஜம்பிங் ஜம்பிங் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த சீசன்ல ஒருத்தவங்க இருக்காங்க நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு, இந்த ஒஸ்ட் பெஸ்ட் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்காக கூட்டங்கள் மாறி மாறி ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த வகையில் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டம்மியா போனதா தான் கேள்விப்பட்டோம் ப்ரோ. கொஞ்சம் டம்மியா தான் போச்சு போல. பல பேர் ஏதோ விளையாடணும்னு சொல்லிட்டு ஏதோ பூசி மொழிக்கு தான் விளையாண்டாங்க போல. பல பேர் ஓப்பனா கொடுக்கலையா. பல பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நீட்டிப்புன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. துண்டிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து யாருக்கு கொடுத்து அவங்க கோபப்பட மாட்டாங்களோ அந்த நபருக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா ப்ரோ இவனை எப்பவுமே இப்படித்தான் பண்ணுவாங்க. அந்த வகையில் வீட்டுக்குள்ள பாருக்கு நிறைய பேர் நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே பார்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சானு ப்ரோ. அப்போ வெளியே மக்கள் என்ன சொல்லுங்க. அந்த வகையில் வீட்டுக்குள்ளேயே பார்க்கு நிறைய பேர் நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. எஃப்ஜேக்கு அப்புறம் அந்த அவங்க பேர் என்ன சாண்ட்ரா, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் துண்டிப்பு கொடுத்துருக்காங்க. முக்கியமா விக்ரம்க்கும் ஒரு சில பேர் துண்டிப்பு கொடுத்ததா கேள்விப்பட்டேன். இந்த ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. இந்த ப்ரோமோல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத நம்ம மொத்தமா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஆதிரை அவர்களை ஏதோ டாஸ்கோட தான் அனுப்பியிருக்கதா சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படிங்கறத இந்த வீடியோல கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோன்னு ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு ரெண்டு கலர் பேண்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒன்னு கிரீன் கலர், இன்னொன்று ரெட் கலர். கிரீன் கலர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நீட்டிப்பு. ரெட் கலர்னா துண்டிப்பு. அந்த வகையில் இந்த இடத்துல எனக்கு அண்ணன் கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. இன்னும் நீங்க தான் இந்த வீட்டுக்குள்ள உறவு முறை கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது உறவை நீட்டிக்கணும்னா நீட்டிப்பு பேண்ட் கொடுங்கன்னு சொல்றீங்களா? எதுக்கு? அப்ப நீங்களே உறவு வந்து கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் நீங்களே டாஸ்க் மாதிரி கொடுத்து உறவை வந்து நீட்டிக்கோங்கன்னு சொல்லுவீங்களா? என்னன்னே உங்க கதை சொல்லுங்க. அந்த வகையில் விக்ரம் அவர்கள் வந்து பாருக்கு போயிட்டு நீட்டிப்புன்னு கொடுக்குறாப்ல. பாத்தீங்களா கதை எப்படி இருக்கு? பாத்தீங்களா விக்ரம் வந்து பாருக்கு போய் நீட்டிப்புன்னு கொடுத்துட்டு, சார் இவகிட்ட இருக்க உறவு இங்கே இப்படியே இருக்கணும் சார், இந்த உறவு வந்து வளர்ந்துடக்கூடாது, ஆனா இவளுக்கு எனக்கு இருக்க அந்த பாண்ட் வந்து அப்படியே இருக்கணும், ஆனா நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாப்ல. ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க முடியாது, மாத்தி மாத்தி திட்டிக்க முடியாது. அதனால க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் ஆயிடக்கூடாது, ஆனா அவளுக்கும் எனக்கும் இருக்க அந்த உறவு வந்து இப்படி போய்கிட்டே இருக்கணும், மாத்தி மாத்தி டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த உறவு வந்து எனக்கு வேணும்னு சொல்லி சொல்றாப்ல. ஆனா ஒன்னு சொல்லணும் ப்ரோ, விக்ரம் இந்த இடத்துல எப்படி நல்லதா பேசினாரோ கெட்டதா பேசுறாரோ தெரியல, அது எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஆனா விக்ரம் கொஞ்சம் சரியில்லை நான் சொல்லுவேன். ஏன்னா பல நேரங்களில் விஜய் பார்வை பத்தி கொஞ்சம் வார்த்தைகள் விடுறாரு. எவ்வளவு பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி வார்த்தை விடுறாரு, விஜய் பார்வை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு மாதிரி கொடுமைப்படுத்துறாரு. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. மேபி இவர் எங்கேயாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காரா என்ன அளவோ தெரியல. பட் பல இடங்கள்ல அப்படி பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து என்ன பண்ணணும்னா விக்ரம்கான ஆதரவை குறைச்சி பாருக்கான ஆதரவை தூக்கி கொடுத்துரும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பாருக்கு வந்து சப்போர்ட் அதிகமானதுக்கு முக்கியமான காரணமே விக்ரம் தான். சத்தம் காட்டாம கடக்கணும்ல, அந்த பொண்ணை போட்டு கொடுமை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணாலுமே அந்த பொண்ணை அப்படி டார்கெட் பண்ணி சுத்தி சுத்தி போய் அந்த பொண்ணை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாப்ல. அந்த வகையில விக்ரம்னாலேயே விஜய் பாரு டைட்டில வின் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்ததுதான் ஒரு தரமான சம்பவம். ரம்யா அவர்கள், சார் நான் நீட்டிப்பு வந்து பார்க்க கொடுக்கிறேன் சார், இந்த வீட்டில் எனக்கு யாராச்சும் இருக்கணும்னா நான் வந்து பார்வை சொல்லுவேன் சார் சொல்லிட்டு பாருக்கு நீட்டிப்பு கொடுக்குறாங்க ப்ரோ. அப்படி நீட்டிப்பு கொடுக்கும்போது சைடில் ஒருத்தருக்கான ரியாக்ஷன் பார்த்தீங்களா? அசையாத மரம் ஒன்றே விழுந்தது கீழே அப்படின்ற மாதிரி சபரிக்கான மூஞ்சி செத்து போச்சு. சபரி யோசிப்பாருமோ, என்னம்மா நீ இப்படி பண்ண, நான் தாம்மா வந்தேன், என்ன மறந்துட்டியாமான்னு சொல்லிட்டு சபரி யோசிச்சுட்டு இருப்பாரு. ப்ரோ ரம்யா இருக்கிறதுல ஒரு கேவலமான ஒரு கேமை போடுறாங்க ப்ரோ. நீங்கள் எப்படி நினச்சாலும் சரி, ரம்யா இருக்கிறதுல மட்டமாக ஒரு கேம் ஆடுறாங்க. சாட்டர்டே சண்டே திட்டாங்களா உடனே கூட்டம் மாறிடுது, சாட்டர்டே சண்டே திட்டலையா உடனே பழைய கூட்டத்துக்கிட்ட போயிருது, சாட்டர்டே சண்டே திட்டுறாங்களா உடனே வேற கூட்டத்துக்கு போயிருது. இந்த மாதிரி கூட்டம் மாறி மாறி அப்படியே ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ப்ரோ. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக சிம்பத்தி, எவ்வளோ பேர் அட்ரஸ் பண்ணீங்கன்னு தெரியல, ஃபுல்லாக சிம்பத்தி, எதுக்கு எடுத்தாலும் சிம்பத்தி. ஒன்று அழுதுறாங்க, ஒன்று ஒரு மாதிரி ட்ராமா போட்டுறது, எனக்கு தெரியல, எனக்கு எதுவும் புரியல, எனக்கு எதுவும் வரல, எனக்கு அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம், எல்லா வகையிலும் டிராமா போட்டு சிம்பத்தில மட்டுமே ஒரு ஆள் சர்வே ஆயிட்டு இருக்காங்க.
வாரம் வாரம் ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சு தப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே கனி சபரின்னு ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் எப்படி ஒளிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. பட் போன வாரம் திங்கக்கிழமை அவங்க சொந்தக்கார யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்க கூட சேராதான்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன அடுத்த செகண்டே ஆட்டத்தை மாத்தியாச்சு. ஆக்சுவலாக சொன்ன அடுத்த செகண்ட் சொல்ல முடியாது. சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்ச உடனே திங்கக்கிழமை காலையில் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா திங்கக்கிழமை நாமினேஷன் அப்பவே இவங்க கன்னி அவர்களை தான் நாமினேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கன்னிங்காக ஒரு கேம் போட்டுட்டு இருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், கன்னிங்காக ஒரு கேம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துருப்பீங்க அந்த டாக்ஸிக் கேங் கூட சேர்ந்துருக்காங்க. முக்கியமாக பாரு கூட க்ளோஸ் ஆயிடுச்சு. காரணம் என்ன? பாரு அவர்கள் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி கொடுத்தாங்கப்பா. அது கொடுத்துட்டு ஒரு ரீசன் வேற போய் சொன்னாங்க. அங்கே பாரு, நீ சூப்பராக பண்ண, விக்ரம் மட்டுமா அந்த வீட்டில் பெஸ்ட், நீயும் பெஸ்ட் தான், நீ மாசா பண்ண, அதுக்காக தான் உனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம பாரு அவர்கள் போயிட்டு ஒரு சிங்கியை தட்டி இருப்பாங்க. அந்த சிங்கியை பிடிச்சி வச்சுட்டு ரம்யா பாருக்கு முழு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சனிக்கிழமை, அதாவது நேத்துக்கான லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். நேத்துக்கான லைவ்ல பாரு அவர்கள் உட்கார்ந்து காமு தப்பா பேசிட்டு இருக்காங்க. காமு சரியில்லை, ரொம்ப ஓவரா போறான், சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து சிங்கி நம்ம ரம்யா ஆமா காமு தப்பு, காமு ரொம்ப மோசம், பாரு ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி. ஏங்க அந்த ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு அதுக்கு இவ்வளவு பெரிய சிங்கி இப்ப கொடுத்தாச்சு பாருங்க. நீட்டிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டிக்கோங்க, நீட்டிப்பு நல்லா நீட்டிப்பு. ஆனா பார்வை பத்தி உங்களுக்கு தெரியாது. நாளைக்கே அவங்க வந்து கட்டிப்புன்னு சொல்லிட்டு உங்களை கட் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ உட்கார்ந்து கதறுங்க. கண்டிப்பா அந்த நாள் வரும், கண்டிப்பா அந்த நாள் வரும். அன்னைக்கு நான் வந்து பேசுறேன். அந்த வகையில் சபரி தான் பாவம் பேட் முழிச்சிட்டு இருக்காப்ல. அடுத்த துண்டிப்பு பார்த்தீங்கன்னா பார்வர்கள் எஃப்ஜே கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அவன் எப்பவுமே அவன் மட்டும்தான் பேசணும், அவன் மட்டும்தான் அவன் சொல்ற விஷயம் மட்டும்தான் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறான் சார். அதனால அவன் கிட்ட இப்பவே நான் அந்த உறவு முறையை வந்து துண்டிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேயே இருக்கட்டும் சார், போதும் சார், இதுக்கு மேலே அவன் உறவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதான் அந்த கையில் அடிப்படிச்சுல அந்த விஷயம் தான். பட் சிம்பிளா சொல்லிட்டா, பாரு எஃப்ஜே ரெண்டு பேரும் வேற வேறலாம் கிடையாது ப்ரோ. இவங்க வந்து ட்வின்ஸ் மாதிரி, ஓகேவா? ட்வின்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான். ஒன்றும் நம்ம மாற்று கருத்துக்களே கிடையாது, ஓகேவா? ஏன்னா ரெண்டு பேர் யோசிக்கிறது அப்படிதான் இருக்கும். ரெண்டு பேரும் அப்படித்தான் போறாங்க, ரெண்டு பேரும் அப்படித்தான் கத்துவாங்க, ரெண்டு பேரும் எல்லாம் சேம் கேம் தான். ஸோ நாளைக்கே பாருங்க, என்ன மச்சான் எஃப்ஜே அவங்க இப்படி பண்ணாங்க போல, என்ன பாரு அவன் அப்படி பண்ணாம போலன்னு சொல்லி ரெண்டு பேரும் இன்னும் பேசுவாங்க. வேணா பாருங்க, எல்லாம் சும்மா அப்படியே டாஸ்க் காண்டி பண்ணிக்கிறது, வேற ஒண்ணு இல்ல. அடுத்து நம்ம பிரஜன் அவர்கள் வந்து சாண்ட்ராக் வந்து துண்டிப்பு கொடுக்குறாப்ல. எனக்கே செம ஷாக் ப்ரோ, ஐயோ துண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ண, சாட்டர்டே சண்டே எபிசோட்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் மக்கள் நம்புவாங்க. அதனால அண்ணன் வந்து துண்டிப்பை கையில் எடுத்திருக்காப்ல. பட் அங்க ஒரு மேட்டர் இருக்கு. நம்ம பிரச்சனை கையில் ஆல்ரெடி யாரோ நீட்டிப்பு ஒட்டியிருக்காங்க. அந்த நீட்டிப்பு யார் கொடுத்துருப்பான்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா சாண்ட்ரா தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டிப்பை கொடுத்துருப்பாங்க. பட் பிரச்சனை ஒரு மாற்று கேமை காமிக்கணும்னு சொல்லிட்டு, சார் நான் துண்டிப்பு கொடுக்குறேன் சார், துண்டிப்பு சார் அப்படின்னு அங்க மக்கள் கை தட்டுறாங்க. உடனே சேதனை சொல்லிட்டாரு, ஏவோ இதெல்லாம் நம்பாதீங்கம்மா, இவர் சும்மா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு, இவரெல்லாம் போட்டு நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு டக்குன்னு பிரச்சனை டென்ஷன் ஆயிட்டு, ஐயா இங்க பாருங்க, உண்மையா துண்டிப்பு கொடுக்குறேன். துண்டிப்புனா நான் ஒன்றும் கல்யாண வாழ்க்கையில இருந்து துண்டிக்கலையா, இந்த கேமுக்குள்ள வேண்டாம், இந்த கேமுக்குள்ள அவன் எனக்கு வேண்டாயா, இந்த கேமுக்குள்ள நான் அவளை துண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் சாண்ட்ரா அவர்களுக்கு துண்டிப்பு கொடுக்குறாங்க. ஆனா இங்க மிகப்பெரிய காமெடி என்ன தெரியுமா, இங்க துண்டிப்பு கொடுக்குறாருல, நாளைக்கே பாருங்க துண்டு போட்டு அங்கதான் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் சாண்ட்ரா என்ன நல்லா இருக்கியா டார்லிங், அப்புறம் என்ன டாஸ்க் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கதான் உட்காந்து துண்டு போட்டு பேசிட்டு இருப்பாரு. என்ன சொல்றதுக்கு இல்ல ப்ரோ, இவன் டாஸ்க்னு வந்தா இந்த மாதிரி காமிப்பானுவேன், டாஸ்க் முடிஞ்சோடனே பழைய மூடுக்கு போயிடுவானுவேன். அந்த வகையில் சுபிக்ஷா கையில ஒரு துண்டிப்பு இருக்கு, எவன் குத்துறான்னு தெரியல. அடுத்த பாரு கையில 2 நீட்டிப்பு இருக்கு, பிரஜன் கையில ஒரு நீட்டிப்பு இருக்கு, அமித் அவர்கள் கையில 2 நீட்டிப்பு இருக்கு, விக்ரம் கையில ஒரு நீட்டிப்பு இருக்கு. மொத்தத்துல நீட்டிப்பு துண்டிப்புன்னு சொல்லி வளைச்சு குத்திருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு, எல்லாருமே கண்டிப்பா 2 விஷயங்கள் எடுக்கணுமா? அதாவது ஒருத்தருக்கு நீட்டிப்பு ஒருத்தருக்கு துண்டிப்பு கொடுக்கணும்னு சொல்லி வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் மாட்டிப்பாங்க. இல்ல உங்களுக்கு எதோ கொடுக்கணும்னு தோணுதோ அதை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி விட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே ஒரு சேஃபா ஒரு பிளே போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் டம்மி தான் நினைக்கிறேன். அண்ட் அவங்க பிறகு ஆதிரி அவர்களுக்கான என்ட்ரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ. பட் எபிசோட்ல வருமானு தான் எனக்கு தெரியல, எபிசோடுக்கு அப்புறம் வரும் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆதிரை பொறுத்தவரைக்கும் ஏதோ டாஸ்கோட தான் உள்ள போன மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயங்கிறத பார்க்கலாம். ஆதிரை என்ட்ரி நான் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன் ப்ரோ. காலைல முதல் வீடியோல கூட பார்த்துருப்பீங்க, என்ட்ரி கொடுத்தாங்களா இல்லையா, ஒரு சும்மா உருட்டிட்டு இருக்காங்களான்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன். ஆதரை என்ட்ரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆதரை என்ட்ரி கன்ஃபார்ம் அப்படிங்கிறனால அவங்க உள்ள போய் என்ன பண்ணா கரெக்டா இருக்கும், அதை பத்தி உங்களுக்கு கணக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த